வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். நெதர்லாண்ட்ஸ் விமானப்படை ஓய்வு கொடுத்து 18 F-16 போர் விமானங்களை ரொமேனியாவுக்கு முறையாக மாற்றும் பணி நிறைவடைந்துள்ளது. அனைத்து விமானங்களும் ரொமேனியாவுக்கு போய்விட்டன. சுவாரஸ்யமான இந்த விற்பனையில் ஒரு விமான விலை வெறும் €1 மட்டுமே. அதற்காக இவை பறக்காத விமானங்கள் அல்ல, அனைத்து விமானங்களும் பறக்கும் கண்டிஷனில் உள்ளன. இந்த ஜெட் விமானங்களை ரொமேனியாவில் உள்ள ஐரோப்பிய F-16 பயிற்சி மையம் அல்லது EFTC இயக்குகிறது. அவை அங்கு ரொமேனிய மற்றும் உக்ரைனிய வைப்பர் விமானிகளுக்கு பயிற்சி அளிக்க தொடர்ந்து பயன்படுத்தப்படும். பரிமாற்ற ஆவணங்களில் ரொமேனிய தலைநகரான புகரெஸ்டில் ரொமேனிய பொது ஆயுத இயக்குநரகத்தின் தலைவர் பிரிகேடியர் ஜெனரல் அயன் கார்னல் பிரசா மற்றும் நெதர்லாண்ட்ஸ் நிதி அமைச்சகத்தை சேர்ந்த லிண்டா ருசலர் ஆகியோர் கையெழுத்திட்டனர். ஒரு விமானத்தின் விலை வெறும் €1 என்பது சுவாரஸ்யமான விஷயம் என்றால், இந்த வாங்குதலில் மற்றொரு சுவாரஸ்யமான விஷயமும் உண்டு. €1 வாங்குதல் விலைக்கு VAT வரி செலுத்த வேண்டும். VAT என்பது வேல்யூ ஆடட் டேக்ஸ், அதாவது மதிப்பு கூட்டப்பட்ட வரி. இது பொருட்களின் அறிவிக்கப்பட்ட மதிப்பின் அடிப்படையில் செலுத்தப்பட வேண்டிய வரி. விமான மற்றும் தளவாட ஆதரவு தொகுப்பு ஆகியவற்றுக்கு VAT வரி €21 மில்லியன். இந்த ஒப்பந்தம் 2002ஆம் ஆண்டில் போலந்துக்கு ஜெர்மனி தம்மிடமிருந்து 22 MiG-29 போர் விமானங்களை ஒரு விமானத்திற்கு குறியீட்டு விலையான €1 விற்றதை நினைவுபடுத்துகின்றது. ஜூன் மாதம் ஹேக்கில் நடந்த உச்சி மாநாட்டின் முடிவில் ரொமேனியாவில் உள்ள ஐரோப்பிய F-16 பயிற்சி மையத்தின் செயற்பாட்டை நீடிப்பது குறித்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் நெதர்லாண்ட்ஸ் பிரதிநிதியுடன் சேர்ந்து கையெழுத்திட்ட போது இந்த வாங்குதலில் எனது ஆர்வத்தை வெளிப்படுத்தினேன் என்று ரொமேனியாவின் பாதுகாப்பு அமைச்சர் லிவியூ அயோனிஸ் மோஸ்டினு கூறினார். F-16 விமானங்களை முறையான ரொமேனிய கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வருவது அவசியம். காரணம், நேட்டோ மற்றும் உக்ரைன் சார்பாக ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான பயிற்சி இடங்களை உறுதி செய்ய வேண்டிய கட்டாயத்தில் உள்ள EFTCக்கு அவற்றை இப்போது ரொமேனியா கொடுக்க முடியும். நெதர்லாண்ட்ஸ் விமானப்படை தமது F-16 விமானங்களை F-35A விமானங்களால் மாற்றீடு செய்ததன் மூலம் F-16 விமானங்களில் பரிமாற்றம் நடைபெற்றது. நெதர்லாண்ட்ஸ் விமானப்படை தமது F-16 விமானங்களை முழுமையாக மாற்றியுள்ளது. இதில் அணுசக்தி தாக்குதல் பணியை நடத்துவதும் F-16 விமானங்களும் அடங்கும். பரபரப்பு மீடியா யூடியூப் சேனலில் நாங்கள் ஏற்கனவே தெரிவித்தபடி EFTCக்கு முதல் 5 F-16 விமானங்களை உக்ரைனிய விமானப்படை F-16 விமானங்களை அறிமுகப்படுத்த தொடங்குவதற்கு கிட்டத்தட்ட ஒரு வருடம் முன்பு ரொமேனியாவில் தரையிறங்கின. அவை தென்கிழக்கு ரொமேனியாவில் உள்ள பெடஸ்டிக்கு அருகில் உள்ள 86வது விமான தளத்தில் வைத்து இயக்கப்படுகின்றன. நெதர்லாண்ட்ஸ் EFTCயை அமைக்க முன்முயற்சி எடுத்து இந்த நோக்கத்திற்காக 12 முதல் 18 F-16 விமானங்களை வழங்கி வருவதாக நெதர்லாண்ட்ஸ் பாதுகாப்பு அமைச்சும் கடந்த ஆண்டு நவம்பரில் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. போர் விமானங்கள் நெதர்லாந்தின் சொத்தாகவே இருந்தன. முறையான பரிமாற்றத்துடன் F-16 விமானங்கள் இப்போது ரொமேனியாவின் சொத்தாக மாறியுள்ளன. EFTC முன்முயற்சியின் கீழ் ரொமேனிய பாதுகாப்பு அமைச்சகம் 86வது விமான தளத்தையும் பயிற்சி வசதிகளையும் ஹோஸ்ட் நாட்டின் ஆதரவையும் வழங்குகிறது. அதே நேரத்தில் நெதர்லாண்ட்ஸ் ஜெட் விமானங்களை வழங்கியது. விமான தயாரிப்பு நிறுவனம் லாக்ஹீட் மார்டின் பயிற்றுனர்கள் மற்றும் பராமரிப்பு வழங்குகின்றது. தற்போதைய புவிசார் அரசியல் சூழல் மற்றும் கருங்கடல் பகுதியில் ரொமேனியாவின் தந்திரோபாய நிலைப்பாட்டை கருத்தில் கொண்டு எல்லை தாண்டிய ஒத்துழைப்பு மற்றும் நேட்டோவுக்குள் பாதுகாப்பு மற்றும் ஒற்றுமையை வலுப்படுத்துவதற்கு இந்த மையம் அவசியமாகிறது என்று ரொமேனிய பாதுகாப்பு அமைச்சும் தெரிவித்துள்ளது. முதலில் EFTCயால் பணிக்கமர்த்தப்பட்ட F-16 விமான பணியாளர்களுக்கான புதுப்பிப்பு பாடநெறி விமானங்கள் பயன்படுத்தப்பட்டன. அதன் பின்னர் புதிய விமானிகளின் பயிற்சி தொடங்கியது. பயிற்சிகளுக்காக விமானங்கள் நேட்டோ வான்வெளியில் மட்டுமே பறக்க விடப்பட்டன. இருப்பினும் EFTCக்கு 18 F-16 விமானங்களின் பாதை ஓரளவு சிக்கலானதாக இருந்தது. குறைந்தபட்சம் 12 F-16 விமானங்கள் அமெரிக்காவில் நெதர்லாண்ட்ஸ் விமானிகளுக்கு பயிற்சி அளிக்க முன்னர் பயன்படுத்தப்பட்டதாக தெரிகின்றது. ஒரு காலத்தில் அந்த 12 ஜெட் விமானங்கள் ரெட் ஏர் எதிரி ஆதரவுக்காக அவற்றை இயக்க திட்டமிடப்பட்ட தனியார் ஒப்பந்தக்காரரான பிராக்சன் இன்டர்நேஷனல் என்ற தனியார் நிறுவனத்திற்கு விற்கப்பட இருந்தன. இருப்பினும் அந்த நேரத்தில் ரஷ்யா உக்ரைனில் போரை தொடங்கி உக்ரைனுக்கு F-16 விமானங்களை கொடுப்பது என்ற முடிவு எடுக்கப்பட்டவுடன் அந்த தனியார் நிறுவன விற்பனை நிறுத்தப்பட்டது. இதற்கிடையே பிராக்சன் நிறுவனம் இப்போது EFTC திட்டத்தில் ஈடுபட்டதாக அமெரிக்க ஊடகம் பொலிட்டிகோ பெயர் குறிப்பிடாத ஒரு அமெரிக்க அதிகாரியை மேற்கோள் காட்டி செய்தி வெளியிட்டுள்ளது. EFTCயின் பங்கின் ஒரு பகுதி ரொமேனியாவுக்கு F-16 விமானங்களை தயார்படுத்துவதாகும். இது விமானிகளுக்கான பயிற்சிகளுக்கான வளர்ந்து வரும் தேவையையும் நேட்டோவின் கிழக்கு வான்வெளியை பாதுகாக்கும் பணியையும் அதிகரித்து வருகின்றது. ரொமேனியா ஆரம்பத்தில் போர்த்துகீசிய விமானப்படையிடமிருந்து 12 பயன்படுத்தப்பட்ட F-16 விமானங்களை வாங்கியது. அதனைத் தொடர்ந்து அவர்களிடமிருந்து மேலும் 5 விமானங்களை வாங்கியது. இறுதியாக நோர்வேயிலிருந்து 32 F-16 விமானங்களை வாங்க ஒப்புக்கொண்டது. EFTCயின் மறுபக்கம் உக்ரைனிய F-16 விமானிகளுக்கு பயிற்சி அளிப்பதை உள்ளடக்கியது. அமெரிக்கா இறுதியாக உக்ரைனுக்கு விமானத்தை மறு ஏற்றுமதி செய்ய ஒப்புதல் அளித்த பின்னர் உக்ரைனிய விமானப்படைக்கு 4 வெவ்வேறு ஐரோப்பிய நாடுகள் 87 F-16 விமானங்களை உறுதியளித்தன.
இந்த F-16 விமானங்களில் நெதர்லாந்தில் இருந்து 24, 30 பெல்ஜியத்திலிருந்து, 19 டென்மார்க்கிலிருந்து மற்றும் 14 நோர்வேயிலிருந்து வருகின்றன. முதல் உக்ரைனிய F-16 விமானங்கள் 2024ஆம் ஆண்டு ஜூலை மாத இறுதியில் அல்லது ஆகஸ்ட் தொடக்கத்தில் உக்ரைனுக்குள் போக தொடங்கின. நெதர்லாந்து பாதுகாப்பு அமைச்சர் ரூபன் பிரெக்கல்ஸ்மென்ட் ஒரு அறிக்கையில் இந்த பயிற்சி மையம் வெற்றிகரமான ஒத்துழைப்புக்கு ஒரு எடுத்துக்காட்டு. ரோமேனியா மற்றும் உக்ரைனிய விமானிகளுக்கு பயிற்சி அளிக்க நாங்கள் ரோமேனியா மற்றும் லொக்கீட் மார்டினுடன் தனித்துவமான முறையில் பணியாற்றி வருகின்றோம். AFTCயில் எங்கள் முன்னாள் F-16 விமானங்களுக்கு மதிப்புமிக்க புதிய உயிர் கொடுக்கப்பட்டுள்ளது அற்புதமானது. இங்கு பயிற்சி பெற்ற உக்ரைனிய விமானிகள் ஏற்கனவே பயங்கரமான ரஷ்ய விமான தாக்குதல்களுக்கு எதிராக தங்கள் நாட்டை பாதுகாப்பதில் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை செய்து வருகின்றனர் என்று குறிப்பிட்டார். மேற்கு ஐரோப்பிய நேட்டோ விமானப்படைகளிடையே F-16 விமானங்கள் குறைந்து வருவதால் AFTCயின் முக்கியத்துவம் அதிகரித்து வருகிறது. இன்றைய நிலவரப்படி நெதர்லாந்து, டென்மார்க் மற்றும் நோர்வே ஆகியவை தங்கள் F-16 விமானங்களுக்கு முழுவதுமாக ஓய்வு கொடுத்துள்ளன. அதே நேரத்தில் பெல்ஜியம் அப்படி செய்யும் செயற்பாட்டில் உள்ளது. F-16 விமானங்களுக்கு புதிய ஆபரேட்டர்கள் உள்ளன. குறிப்பாக பல்கேரியா மற்றும் ஸ்லோவாக்கியா ஆகியவை புதிதாக F-16 விமானங்களை இயக்க தொடங்கியுள்ளன. ஆனால் இவை முன்பு நடந்த ஐரோப்பிய தரநிலையாக இருந்த F-16AM அல்லது BM விமானங்களை விட AFTCயால் இயக்கப்படும் மேம்படுத்தப்பட்ட பிளாக் 70 பதிப்புகளை பெறுகின்றன. இதனால் AFTC இப்போது ஐரோப்பாவில் ஒரு தனித்துவமான திறனை வழங்குகின்றது. ஐரோப்பாவில் F-16 விமானிகளுக்கு முழுமையான பயிற்சி திட்டத்தை வழங்குகிறது. அத்துடன் பல்வேறு நேட்டோ நாடுகளில் இருந்தும் உக்ரைனில் இருந்தும் பயிற்றுநர்கள் மற்றும் விமானிகள் ஒரே தர நிலைகளின்படி ஒன்றாக பயிற்சி பெறக்கூடிய ஒரு கட்டமைப்பையும் வழங்குகிறது. உக்ரைனில் ஒரு சிறிய எண்ணிக்கையிலான விமானிகள் அமெரிக்காவில் குறிப்பாக அரிசோனா ஏர் நேஷனல் கார்ட் பிரிவின் 162வது பிரிவில் F-16 விமானிகளில் பயிற்சி பெற்றுள்ளனர். இந்த நகர்வுகள் எல்லாமே ரஷ்யா உக்ரைனில் போரை தொடங்கியதை அடுத்து நடக்கின்றன. ரஷ்ய அச்சுறுத்தல் காரணமாக பல ஐரோப்பிய நாடுகள் மேம்பட்ட F-35 விமானங்களை வாங்கின. F-35 விமானங்களை மாற்றீடு செய்தன. AFTC F-16 விமானங்களின் நீண்டகால எதிர்காலம் தெளிவாக இல்லை. இந்த ஜெட் விமானங்கள் அனைத்தும் இறுதியில் உக்ரைனுக்கு கொடுக்கப்படும் என்று சில ஊகங்கள் இருந்தன. அப்படி நடந்தால் ஐரோப்பிய நாடுகளில் F-16 விமானிகள் வேறு ரக விமானங்களுக்கு மாற்றப்பட வேண்டி இருக்கும். 2030ஆம் ஆண்டுக்கு பின்னர் ரோமேனிய விமானப்படையில் கூட F-35 விமானங்கள் அறிமுகப்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளதால் அவர்கள் F-16 விமானங்களை வாங்குவதை 5ஆம் தலைமுறை விமானத்தை அறிமுகப்படுத்துவதற்கான ஒரு இடைநிலை கட்டமாக அதிகாரிகள் விவரித்துள்ளனர். அதன்பின் F-16 விமானிகளுக்கான பயிற்சி மையம் ரோமேனியாவில் இயங்குவது சந்தேகமே. உக்ரைனுக்கு இன்னமும் கூடுதல் போர் விமானங்களுக்கான தேவை உள்ளது. அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட F-16 விமானங்களில் 4 F-16 விமானங்கள் ஏற்கனவே வெவ்வேறு சம்பவங்களில் தொலைந்து போயுள்ளன. அதேபோல் உக்ரைன் விமானப்படையின் சோவியத் கால போர் விமானங்கள் தொடர்ந்து அளிக்கப்பட்டு வருகின்றன. இதற்கிடையில் பிரான்சால் உக்ரைனின் விமானப்படைக்கு வழங்கப்பட்ட மிராஜ் 2000 விமானங்களும் உக்ரைன் போரில் ரஷ்யாவுக்கு எதிராக பயன்படுத்த தொடங்கியுள்ளன. வரும் காலத்தில் ஸ்வீடன் மற்றும் உக்ரைன் 150 சாப் ரிபன் போர் விமானங்களை உக்ரைன் விமானப்படையின் கைகளில் பெறும் திட்டத்தை அறிவித்துள்ளன. நாங்கள் நீண்ட காலமாக வலியுறுத்தி வந்தபடி உக்ரைனுக்கு F-16 விமானங்களின் மதிப்பு அவற்றுடன் வழங்கப்படும் பயிற்சியை போலவே சிறந்தது. இப்போது ரோமேனியாவுக்கு சொந்தமான ஜெட் விமானங்களை இயக்கும் ஐரோப்பிய F-16 பயிற்சி மையம் வைப்பரை இயக்க அதன் விமானிகள் மற்றும் பராமரிப்பாளர்களை தயார்படுத்த உக்ரைன் விமானப்படை ஒரு பிரத்யேக வசதியை வழங்குகின்றது. ஒரு காலத்தில் 100% சோவியத் காலத்து போர் விமானங்களை மட்டுமே இயக்கி வந்த உக்ரைன் விமானப்படை மிக விரைவில் 100% மேற்கு நாட்டு விமானங்களை இயக்கும் விமானப்படையாக மாற்றப்படலாம்.